வணக்கம், நான் சர்ஷன். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஃபிளையிங் பூன்ற கேம் தான் பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு கிரியேட் பண்ண போறேன். அந்த ஆப் கிரியேட் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எம்ஐடி ஆப் இன்வென்டர் பாத்தீங்கன்னா நான் ஆப் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா கேட்ச் பூன்ற நேம் பாத்தீங்கன்னா கொடுத்து நான் புது ஆப் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பூ பாத்தீங்கன்னா ஒரு பலூன் மாதிரி ஒரு பலூன் பாத்தீங்கன்னா மூவ் ஆகும். அந்த பலூனோட பேர் தான் பாத்தீங்கன்னா பூ. எப்போ இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அதாவது இப்படி ரெக்டாங்குலா இருக்குன்னா இந்த சைடு எப்போ அது ரீச் ஆகுதோ இந்த சைடுல ஸ்டார்ட் ஆகி இப்படி வரும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம டைரக்ஷன்ல மூவ் பண்ணி வரும். எப்போ இந்த சைடு எண்டிங் அது டச் ஆகிறதுக்குள்ள நம்ம அந்த பூவை பாத்தீங்கன்னா தொட்டுறணும். சப்போஸ் அதை நம்ம தொடாமே விட்டுட்டோம்னா அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நவுண்டு எண்டிங் வந்து நான் பாத்தீங்கன்னா அவுட் ஆயிடுவேன். அதே இந்த பூவை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பாத்தீங்கன்னா ஸ்கோர் ஆட் ஆயிட்டு மறுபடியும் இந்த பூ பாத்தீங்கன்னா வேற இப்போ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டுனா எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த செகண்ட் டைம் அந்த மாதிரி வரும். இதான் பாத்தீங்கன்னா இந்த கேமோட கான்செப்ட். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கேம்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 3 ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா வெல்கம் ஸ்கிரீன், ரெண்டாவது பாத்தீங்கன்னா கேம் ஸ்கிரீன், மூணாவது பாத்தீங்கன்னா எண்டிங் ஸ்கிரீன். ஸோ 3 ஸ்கிரீன் வச்சுதான் இந்த கேம் பாத்தீங்கன்னா நம்ம பிளே பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த கேம் ஆப்ல வந்தோடனே பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அலைன் ஹரிசாண்டல் அலைன் வெர்டிகல் ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா சென்டர்ல வச்சுக்கிறேன். அடுத்து ஷோ ஸ்டேட்டஸ் பார் மட்டும் செக்ல வச்சுட்டு டைட்டில் பாத்தீங்கன்னா அன்செக் பண்ணிக்கிறேன். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா நான் பேக்ரவுண்ட் இமேஜ் பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். ஸோ வெல்கம் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு பட்டன் மட்டும் இருந்தா போதும், அதாவது ஸ்டார்ட் பட்டன். ஸ்டார்ட் பட்டன் கொடுக்கும்போது எனக்கு செகண்ட் ஸ்கிரீன் அதாவது என்னோட கேம் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகி நான் கேம் பிளே பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருந்து நான் பட்டனை டிராக் பண்ணி வச்சு அது பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா ரீநேம் பண்ணிக்கிறேன். அதோட ப்ராப்பர்ட்டிஸையும் பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டாவது கேம் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா புது ஆட் ஸ்கிரீன் கொடுத்து கேம்ன்ற இதை பாத்தீங்கன்னா டைப் பண்ணி ஒரு ரெண்டாவது கேம் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிறேன். இதே இடத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்தோடனே நம்மளோட ஸ்கிரீனோட ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். சேஞ்ச் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு லேபிள் பாத்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருந்து ரெண்டு லேபிள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ராக் பண்ணி பிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டு லேபிளுமே பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கோரை டிஸ்பிளே பண்ணணும்னு இருக்காங்கன்னா ஒரு லேபிள்ல பாத்தீங்கன்னா ஸ்கோரும் பாத்தீங்கன்னா டைப் பண்ணிருக்கணும். ஸோ அந்த ஒரு லேபிள பாத்தீங்கன்னா கிளிக் பண்ண ஃபர்ஸ்ட் உள்ள லேபிள கிளிக் பண்ணிட்டு ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா ரீநேம் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அடுத்து நம்மளோட இன்னொரு செகண்டா உள்ள லேபிள பாத்தீங்கன்னா பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரீநேம் பண்ணிக்கிறேன். அதே அந்த அதோட ப்ராப்பர்ட்டிஸ்ல பாத்தீங்கன்னா நான் 0ன்னு பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஃபாண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 20 சேஞ்ச் பண்ணிட்டு ஃபாண்ட் போல்ட் பண்ணிட்டு கலர்ல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் பாத்தீங்கன்னா நன்ல வச்சுக்கிட்டு ஃபாண்டோட கலர் பாத்தீங்கன்னா ரெட் கலர் வச்சுதான் அப்பதான் பார்க்க ஹைலைட்டடா தெரியும். ஸோ இதோட பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம இமேஜ் எதையும் பிக்ஸ் பண்ண வேண்டாம். நம்மளோட பூ பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ஃபிளை பண்ண போகுதுன்னா கேன்வாஸ்ல தான் பாத்தீங்கன்னா ஃபிளை பண்ண போகுது. ஸோ கேன்வாஸ் நான் டிராக் பண்ணி ஸ்கிரீன்ல வச்சுக்கிறேன். கேன்வாஸ் பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு ஹைட் வித் ரெண்டுத்திலும் பாத்தீங்கன்னா ஃப்ரீ பேரண்ட் கொடுத்து ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்மளோட கேன்வாஸ்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே காம்பனண்ட் பாத்தீங்கன்னா செட் பண்ண முடியும். இமேஜ் பிரிண்ட். ஸோ இமேஜ் பிரிண்ட் டிராக் பண்ணி நான் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். இந்த புக்ல அந்த இமேஜ் பிரிண்டோட பிக்சர்ல பாத்தீங்கன்னா பிக்சரை கிளிக் பண்ணிட்டு அப்லோட் ஃபைல் கொடுத்து பாத்தீங்கன்னா நான் பூவோட பிக்சரை பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இமேஜ் பிரிண்ட் இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ பூவோட பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட கேம் ஸ்கிரீன் உள்ள ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. ஒரே ஒரு காம்பனண்ட் தான் செட் பண்ணணும். அதாவது நான் ஸ்கோர் விசிபிள் பண்றேன்ல அந்த ஸ்கோரோட டேட்டா பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆகணும். அதே மாதிரி நம்மளோட தேர்ட் ஸ்கிரீன் அதாவது எண்டிங் ஸ்கிரீன்ல என்னோட ஸ்கோரை காட்டிட்டு எண்ட் கேம் அதாவது நியூ கேம் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் மறுபடியும் ஓப்பன் ஆகிட்டு அந்த மாதிரி நான் பிளே பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ நம்மளோட ரெண்டாவது ஸ்கிரீன்ல உள்ள டேட்டா ஸ்டோர் பண்ணாதான் ஸ்கோர் வந்து இப்போ 2 ஸ்டோர் பண்ணாதான் அதை தேர்ட் உள்ள ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா விசிபிள் பண்ண முடியும். ஸோ அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணணுன்றதுக்காக ஸ்டோரேஜ்ல இருந்து கீழே வந்து டைனி டிபின்ற காம்பனண்ட் பாத்தீங்கன்னா நான் டிராக் பண்ணி ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆட் ஸ்கிரீன் கொடுத்து தேர்ட் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா எண்டுன்னு பாத்தீங்கன்னா நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கும் பாத்தீங்கன்னா வந்தோடனே நம்மளோட இந்த ஸ்கிரீனோட பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு அதோட பேக்ரவுண்ட் கலர்ல பாத்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் பிக்சர் பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யுவர் ஸ்கோர்னு போட்டு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கோர் காட்டணும். அடுத்து நியூ கேம்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். நான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் ஓப்பன் ஆகி நான் பிளே பண்றேன்.
ஸோ யுவர் ஸ்கோர் அந்த நம்பர்லாம் வேல்யூலாம் காட்டுறதுக்காக 2 லேயர் பார்த்தீங்கன்னா நான் ட்ராக் பண்ணி ஸ்க்ரீனில் வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா யுவர் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி ரீநேம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரெண்டாவது உள்ளதை பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ரீநேம் பண்ணி 0 பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லேபிள் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. மூணாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு பட்டன் காம்பனண்ட் தான் தேவைப்படும். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருந்து ஒரு பட்டனை பார்த்தீங்கன்னா நான் ட்ராக் பண்ணி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா நான் நியூ நேம் பார்த்தீங்கன்னா ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைனி டிபி காம்பனண்ட் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அங்கேருந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இங்கே அங்கே ஸ்டோர் பண்ண வேலையை நீங்கள் கெட் பண்ணணும்ல. ஸோ இங்கேயும் அதே சேம் டைனி டிபி காம்பனண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். ஸோ அதனால் அதே மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ்ல வந்து டைனி டிபி காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். ஸோ பிளாக் ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வென் ஸ்டார்ட் டாட் கிளிக் ஓப்பன் அனதர் ஸ்க்ரீன் நேம் கேம். ஸோ அதாவது நான் எப்போ ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறனோ அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட கேம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் கொடுத்துருக்கேன். வென் ஸ்டார்ட் டாட் கிளிக் ஓப்பன் ஸ்க்ரீன் நேம் கேம். ஸோ இப்போ என் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கேம் முதல்ல பார்த்தீங்கன்னா கேம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் ஆகும், அதாவது ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் பிரிண்டோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 5% ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே நம்மளோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ செட் பாயிண்ட் அட் 0 to 0ன்ற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். அந்த 0 பார்த்தீங்கன்னா நான் மேத்ல இருந்து எம்டி மேத் பிளாக் வர அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் பிரிண்ட் டாட் ஸ்பீடுன்ற பிளாக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதில் 2ல வந்து ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே எம்டி மேத் பிளாக் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்பீடு வந்து 5ன்னு பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பை 5 பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இமேஜ் பிரிண்ட் வந்து டச் ஆகும், நம்மளுக்கு பாயிண்ட் ஆட் ஆகணும்ல, அதை பார்த்தீங்கன்னா இப்போ கொடுப்போம். ஸோ வென் இமேஜ் பிரிண்ட் டாட் டச், அதாவது இமேஜ் பிரிண்ட் அதாவது நம்ம பூவை எப்போ தொடுறோமோ அப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகணும். ஆட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பூ பார்த்தீங்கன்னா மறைஞ்சிட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரீஸ்பான் ஆகி நான் ஓடணும். ஸோ இமேஜ் பிரிண்ட் வென் இமேஜ் பிரிண்ட் டாட் டச் இதில் பார்த்தீங்கன்னா வென் இமேஜ் கால் இமேஜ் பிரிண்ட் மூவ் டு, அதாவது இமேஜ் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா கால் ஃபங்க்ஷன் மூலமா கால் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ன்னு 2 இது பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் எக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மேத்ல இருந்து ரேண்டம் இன்டீஜர் ஃப்ரம் 1 to 100ன்ற பிளாக் பார்த்தீங்கன்னா மேத்ல இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா அப்படியே டூப்ளிகேட் பண்ணி ஒய்லையும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ரேண்டம் இன்டீஜர் ஃப்ரம் 1 to 100ல 1 பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். ஆனால் 2ல பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூவை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். அதாவது எக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 20 வரை நிற்போம். ஆனால் ஒய்யில பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 20 வரை நீ போகணும். அதே மாதிரி ஒய்யில பார்த்தீங்கன்னா நீ 1ல இருந்து 600 வரை நீ போகணும். இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட வித் ஹைட்டை பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த இன்டீஜர் 2வது உள்ளதுல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 20 வரை இப்படி, அடுத்து 1ல இருந்து 600 பார்த்தீங்கன்னா இப்படி. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட செட் பாயிண்ட், அதாவது நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு எனக்கு பாயிண்ட் ஆட் ஆகணும்ல, அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுன்றக்காக செட் பாயிண்ட் டாட் டெக்ஸ்ட் செட் பாயிண்ட் டாட் டெக்ஸ்ட்ன்ற பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்ல இருந்து ஒரு ஆட் பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒன்று ஆட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது கீழே பார்த்தீங்கன்னா செட் இமேஜ் பிரிண்ட் டாட் ஸ்பீடு, இமேஜ் பிரிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஆட் ஆகணும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு தடவை கிளிக் பண்ணும்போது நம்மளோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆகி நம்மளோட கேம் பார்த்தீங்கன்னா போக போக டஃப் ஆகும். அதே தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பி இது நம்ம செட் பாயிண்ட் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு பதிலாக நான் இமேஜ் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அதே பிளாக் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணக்கூடாது சார், நான் மாற்றி சொல்லிட்டேன். நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் செட் பண்ணணும். அந்த இடத்துல அதுக்குள்ள இருக்க மேத் பிளாக் பார்த்தீங்கன்னா அதே மேத்ல அங்கே இருக்கிற மேத் பிளாக் பார்த்தீங்கன்னா அப்படியே டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதனால பாயிண்ட்ன்ற பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ட்ராக் பண்ணி டஸ்ட்பின்ல பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன், ட்ராஷ்ல போட்டுட்டு இந்த இடத்துல இமேஜ் பிரிண்ட் டாட் ஸ்பீடுன்ற பிளாக் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல +1 இருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். ஸ்பீட்லேயும் பார்த்தீங்கன்னா +1 பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இதுக்கு அடுத்து
நம்மளோட பூ பார்த்தீங்கன்னா எப்போ அதாவது நம்மளோட ஸ்க்ரீனோட இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல எண்ட் ஆகும்போது எப்போ எட்ஜுக்கு வருதோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் பார்த்தீங்கன்னா ஓவராகி நம்ம அவுட் ஆயிடுவோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்கணுன்றக்க வென் இமேஜ் ஸ்பிரிண்ட் டாட் எட்ஜ் ரீச்சடு, அதாவது எட்ஜுக்கு வரும்போது பிளாக் பார்த்தீங்கன்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செட்டர் பிளாக்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். செட் இமேஜ் ஸ்பிரிண்ட் டாட் எனேபிள் டு ஃபால்ஸ், அதாவது நம்மளோட பூ பார்த்தீங்கன்னா எப்போ ஃபினிஷிங் வருதோ அப்போ பார்த்தீங்கன்னா கேம் எண்ட் ஆயிடணும். கேம் எண்ட் ஆனவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிடணும். அதாவது நம்மளோட இமேஜ் பிரிண்டோட பூ பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் ஆயிடணும். ஸோ செட் இமேஜ் பிரிண்ட் டாட் எனேபிள்ன்ற பிளாக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாஜிக்ல இருந்து ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். அதோட எனேபிள் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ், அதாவது எனேபிள் ஆகாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் குறிப்பிடுறேன். ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்மளோட கேம் ஸ்கிரீன்ல உள்ள பார்த்தீங்கன்னா கால் ஃபங்க்ஷன், அதாவது நம்மளோட டைனிடிபி மூலியமா ஸ்டோர் பண்ணணும். ஸோ கால் டைனிடிபி ஸ்டோர் வேல்யூன்ற பிளாக் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்ட்ரிங் பிளாக் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஸ்ட்ரிங் பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல வேல்யூ டு ஸ்டோர்ன்றதுல பார்த்தீங்கன்னா நான் பாயிண்ட்ல டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ல ஆட் ஆகணும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்கிரீன் நேம் எண்ட், அதாவது இதெல்லாம் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா என் ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இப்போ என் ஸ்கிரீன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் ஸ்கிரீன் டாட் இனிஷியலைஸ், அதாவது என் ஸ்கிரீன் வந்து ஓப்பன் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா காட்டணும். ஸோ செட் பாயிண்ட் டாட் டெக்ஸ்ட் டு, அங்கே நம்ம பார்த்தீங்கன்னா டைனிடிபி மூலியமா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கெட் வேல்யூ மூலியமா அங்கே ஸ்டோர் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே கெட் பண்ணுறோம். ஸோ கெட் வேல்யூ டேக்ல பார்த்தீங்கன்னா நம்ம அதே சிக்னல் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம என்ன டைப் பண்ணுமோ அதே இதை பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே டைப் பண்ணணும். நம்ம சின்ன சேஞ்ச் பண்ணா கூட நம்மளோட அங்கே உள்ள வேல்யூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷோ ஆகாது. அதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு எம்டி ஸ்ட்ரிங்ல பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதே ஃபிக்ஸ் ஆகி தான் இருக்கும், நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். அதுக்கே பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம எப்போ நியூ கேமை கிளிக் பண்ணுறோமோ அப்போ எனக்கு மறுபடியும் ஸ்க்ரீன் ஒன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கேம் பிளே பண்ணணும். ஸோ வென் நியூ கேம் டாட் கிளிக் ஓப்பன் ஸ்க்ரீன் நேம், ஸோ ஓப்பன் ஆதர் ஸ்க்ரீன் நேம் ஒன், இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேலே இருக்கிற கனெக்ட் ஆப்ஷனை கொடுத்து ஏஐ கம்பெனி மூலியமா கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது, நான் ஸ்டார்ட் கொடுத்து ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதேமாதிரி நம்ம ஒரு தடவை அதை கிளிக் பண்ண ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம டச் பண்ணாததுனால அது பார்த்தீங்கன்னா எண்டில் போய் டச் ஆனதுனால நம்மளோட கேம் பார்த்தீங்கன்னா நான் அவுட் ஆகிட்டுன்னு சொல்லி கேம் ஓவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு. அதேமாதிரி நம்மளோட எண்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா யுவர் ஸ்கோர்னு போட்டு என்னோடய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 23. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டனும் பார்த்தீங்கன்னா இருக்குது, நியூ கேம் பட்டன். அந்த நியூ கேம் பட்டனை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டார்டிங் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட கேம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் பண்ணிச்சு. தேங்க்யூ.